அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பவர் ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தலையும் பருப்பு, கொத்தமல்லி பருப்புன்னு சொல்லுவோம். அதை எப்படி செய்யலாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த கொத்தமல்லி பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு சாம்பார் டைப்பில் தான் இருக்கும். வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, பருப்பு வந்து ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தான் இதுக்கு மெயின். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா கழுகி சுத்தம் பண்ணி கழுகி வச்சுருக்கேன். இப்படி கைப்பிடியில் 2 கைப்பிடி வர்ற அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தலை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், வரமிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். தேவைக்கேற்ற உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்குவேன். நீங்கள் வந்து புளி சேர்த்துறவங்களா இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மாவே செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பழுத்துருச்சு, கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இவ்வளோதான். வாங்க, அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பத்தை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் இந்த குளிக்கரண்டில் 2 குளிக்கரண்டி எண்ணெய், பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நம்ம கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டு, 10 பூண்டையும் இதுவே சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸ் வெங்காயம். அப்புறம் தக்காளி பழம், அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை வந்து நான் பிச்சு போடுறேன். நல்லா பெரிய இலையாக இருக்குது, பிச்சு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ நாம் இந்த கொத்தமல்லி இலை இருக்குது இல்லைங்களா, இந்த கொத்தமல்லி தழை வந்து இந்த 2 கைப்பிடி எடுத்துருக்கேன், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குது. காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள், தனியா, அது 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இந்த வாசம் போட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது இல்லைங்களா, அதனால நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அவங்க தேவைக்களவாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரே 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இது கூட வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் மல்லி இவ்வளோ போட்டதுனால எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இறக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு தான் இறக்குவோம். புளி சேர்த்துறவங்க புளி சேர்த்துக்கலாம். சரி, இன்னொரு 1 நிமிஷம் வேகட்டும். புளி போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. புளி சேர்த்துறவங்க இதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க. நான் இறக்க போகிறதுனால எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம கப்புக்கு மாற்றிக்கலாம்.
இவ்வளோதாங்க, கொத்தமல்லி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கொத்தமல்லி பப்புன்னு சொல்லுவோம். இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். வாங்க, கொத்தமல்லி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தாளிப்புக்கு நம்ம நெய்யில் தாளிச்சிருந்தோம்னு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் வந்து இப்போ லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து இந்த அளவுக்கு கெட்டி இருக்கணும் நமக்கு. அப்போ தான் வந்து இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட இந்த பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளவு கொத்தமல்லி போட்டு இது எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கொத்தமல்லி ஸ்மெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சம்மர் வந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து அதிகமாக பருப்பு, ரசம், இந்த மாதிரி கீரை வகைகள், அப்புறம் தயிர், மோர், இந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும், உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.